ஒன்மை டெய்லி விலாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாருன்னு தெரியும், ஆண்டவர் தான் கடவுள்னு தெரியும். ஆனால் அவர் எந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறாருன்றது தெரியாது. ஒருத்தவங்க அன்பு காட்டும் போது தானேங்க அவங்க எவ்வளோ நம்மளை நேசிக்கிறாரு அப்படின்னு தெரியும். அதே போல தான் தேவன் நிறைய இடத்துல நம்மளை அன்பு வெளிப்படையாக காமிக்கிறாரு. அதாவது எப்படி அப்படின்னா, சங்கீதம் 91:11 உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமாங்க, அவருடைய தூதர்களுக்கே அவர் சொல்லுவார், என்னுடைய பொண்ணு என் பையன் இந்த இடத்துக்காக இந்த காரியத்துக்காக வெளியில் போகிறாங்க, நீ அவங்களுக்கு காவலராக போகணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம போகிற வழியில் நிறைய தடைகள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், எந்த இடத்துல எப்படி என்ன ஆகும் நமக்கு தெரியாது. ஆனால் தூதர்கள் நமக்கு ஒரு பாதுகாவலராக கிருபையாக நம்மளை சூழ்ந்து எந்த பிரச்சனையுமே, எந்த காரியமுமே, எந்த வார்த்தையுமே, எந்த ஒரு சேதமுமே நமக்கு படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பாதுகாப்பாக நம்ம கூடயே வருவாங்க. எவ்வளோ நல்ல தெய்வம் இல்லைங்க. இவர் போல அன்பை செலுத்துறது உலகத்தில் யாருமே கிடையாது. நம்ம தான் நிறைய வேலையில் அன்பை வேணும்னு சொல்லிட்டு நிறைய மனுஷங்களை தேடி போகிறோம். அவங்க நமக்கு அன்பு கொடுப்பாங்க, இவங்க பேசினா நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் எல்லாமே டெம்பரரி தாங்க. ஆனால் பெர்மனெண்ட்டாக நிரந்தரமான ஒரு அன்பு தேவன் நமக்கு கொடுக்கறது மட்டும்தான். அதை இனிமேல் தேடி போவோம். நீங்கள் ஆசிரியப்படுற தேவங்களே ஆசிரியராகாமே.